பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். எங்களுடைய விருப்பம் அப்படின்றத மாறி ஆட்சியில் பங்கு என்பது எங்கள் உரிமை அப்படின்னு மாறி இருக்கு. இது காங்கிரஸ் அவங்களுடைய ஸ்டாண்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல அவங்களுக்கு வேற இலக்கை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? இல்ல, ஆட்சியில் பங்கு எங்கள் உரிமை என்று அவர் சொல்றாருன்னா சமீபத்தில் ராகுல் காந்தி அவரை கூப்பிட்டு சந்திச்சாருன்னு ஒரு செய்தி இருக்கு. அது உண்மையான்னு தெரியாது, எனக்கு சந்திச்ச போது என்ன பேசப்பட்டதுன்னு தெரியாது. ஸோ அப்போ ராகுல் காந்தி சொல்லிதான் அவர் பேசுறாரு விஷயங்கள் தொடர்ந்து அது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறத பாக்குறோம். மேலிடம் சொல்லிதான் அவர் பேசுறாரா இல்ல சொல்லாம பேசுறாரா, இல்ல காங்கிரஸ்ல ரொம்ப அதிக அளவு ஜனநாயகம் இருக்கிறதுனால ஆளுக்கு எவ்வளவு வேணா பேசலான்ற மாதிரியான விஷயங்கள் அங்க அனுமதிக்கப்படுகிறதான்ற விஷயத்தை பார்க்கணும். சோ இங்க ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அதாவது ஆட்சியில் பங்கு கிடையாதுன்றது தெளிவா போச்சு. அது உங்க உரிமையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. இந்த உரிமையை ஏத்துக்கிறதா இல்லையான்றது திமுக எடுக்க வேண்டிய முடிவு. ஆக்சுவலா இனிமேல் பேச வேண்டியது ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் தானே தவிர மாணிக் தாக்கூர் இல்ல. மாணிக் தாக்கூர் வேணும் தினசரி செய்திகள்ல அடிபடுறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்வீட் போட்டுருக்கலாம். நாளைக்கு காங்கிரஸ் தலைமையை என்ன பண்ணும், அவர்கள் எல்லாம் பேசினது எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, நாங்க திமுகவோட தொடர்ந்து கூட்டணியில் இருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு ஒரு விஷயத்த மேலிடம் சொல்லிடுதுன்னா மாணிக் தாக்கூர் எங்க போவாரு? ஒருவேளை மேலிடம் சொல்லி பேசினா அவர் சைலண்டா போயிடுவார். அதனால ஒரு விஷயம் மட்டும் தெளிவா இருக்கு. மாணிக் தாக்கூர் ஃபியூச்சர்ல 2029ல திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி கண்டினியூ ஆச்சுன்னா மாணிக் தாக்கூருக்கு பிரச்சனைகள் வரும். அவர் விருதுநகர்ல போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் குறையக்கூடும். சோ அவருடைய எதிர்காலத்தையே பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப காங்கிரஸ் இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு, 173 இடங்கள்ல போட்டி போட்டு 133 இடங்கள்ல தான் திமுக வின் பண்ணிச்சு, நாங்க தோற்ற இடங்களை கேட்கிறோம்னு. அதாவது திமுகவே நீ தோற்றுருக்க, நிறைய இடங்கள்ல தோற்றுருக்க, நீங்க ஒன்னும் பெரிய ஸ்ட்ரென்த்தனா இல்ல, நீங்க பலமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. நேரடியா ஆரம்பிச்சுட்டார், நேரடியா தாக்குதலை தொடர்ந்துட்டாருதான் மாணிக் தாக்கூர் நினைக்கிறேன். அதாவது திமுகவே நீங்களே தோக்குறீங்க, அப்புறம் எங்களை பார்த்து நீங்க தோத்துருவீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அது திமுகவே தோக்குதுன்னா அந்த இடத்துல தோல்வி அடைந்த இடங்கள் தான் கேட்கணும் போது, திமுகவே தோக்குற இடத்துல காங்கிரஸ் இன்னும் கேவலமான தோக்குது ஆக்சுவலா. அதனால பலமான திமுகவே தோக்கும் போது அந்த தொகுதிகளை மேலும் வலுப்படுத்தப்பட்டு விண்மற்ற இடத்துல அந்த சூழலுக்கு தான் காங்கிரஸ் திமுக போகுமே தவிர அந்த இடத்த எப்படி கூட்டணி கட்சிகள் கொடுப்பாங்க? கூட்டணி கட்சிகள் கொடுத்தா இன்னும் எதிரணியோட வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிக்க தானே செய்யும். முக்கியமான திமுகவே தோற்கும் போது காங்கிரஸ் எப்படி அந்த இடத்துல வின் பண்ணும்? அப்புறம் தோற்ற இடத்த அவங்களுக்கு கொடுத்து என்ன பண்றது? தோற்ற இடத்துல மீண்டும் ஜெயிக்கணும் தான் எல்லா விதமான வியூகங்களையும் திமுக வகுக்கும். இந்த மாணிக் தாக்கூர் கேட்கறதுல ஒன்றும் அர்த்தம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆட்சியில் உரிமை அப்படின்னு கேட்கலாம், இதெல்லாம் காங்கிரஸ் மேலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கு. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாற்ற ஒரு விஷயத்த மேலும் பண்ணாங்கன்னா அதனுடைய விளைவுகளை காங்கிரஸ் மேலிடம் தான் அனுபவிக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.